வணக்கம். டிஎன்ஏஏ கவுன்சிலிங்காக சரியான காலேஜ் எதுன்னு தேடிட்டு இருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு நாம பார்க்க போற காலேஜ் வேலம்மாள் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது திருவள்ளூர் மாவட்டத்துல பஞ்சட்டிங்கிற இடத்துல இருக்கு. மறக்காம நோட் பண்ணிக்கோங்க, இதோட டிஎன்ஏஏ கோட் 1237. ஒரு காலேஜை செலக்ட் பண்ணும்போது நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அதோட அங்கீகாரம் தான். இந்த காலேஜ் என்ஏஏசி கிட்ட இருந்து ஏ கிரேட் வாங்கியிருக்கு. இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். சரி, இந்த ஏ கிரேடுக்கு என்ன அர்த்தம்? இந்த காலேஜ்ல அப்படி என்ன ஸ்பெஷல்? வாங்க உள்ள போய் டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே, முதல்ல இந்த காலேஜோட பேக்ரவுண்ட் என்ன, இவங்களோட அங்கீகாரங்கள் என்னென்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். இந்த காலேஜ் 2008ல வீரமாகாளி மெமோரியல் வெல்ஃபேர் ட்ரஸ்டால ஆரம்பிக்கப்பட்டது. எதுக்காக ஆரம்பிச்சாங்கன்னா, குறிப்பா அந்த பகுதியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அதுலயும் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட்ஸ்க்கு ஒரு நல்ல இன்ஜினியரிங் படிப்பை கொடுக்கணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான். ஸ்டார்டிங்ல சிஎஸ்சி, இசிஇ, ஐடி மாதிரி முக்கியமான பிரான்ச்சஸ் இருந்துச்சு. ஆனா இப்போ காலத்துக்கேத்த மாதிரி ஏஐ அண்ட் டிஎஸ் மாதிரியான புது கோர்ஸ்களையும் கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். சரி, இந்த காலேஜோட பேசிக் டீடைல்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ், ஆனா நான் அட்டானமஸ். அப்படின்னா என்னன்னா, சிலபஸ், எக்ஸாம்ஸ் எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோல்ல தான் இருக்கும். அட்மிஷன் எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, 65% கவர்மெண்ட் கோட்டா, 35% மேனேஜ்மெண்ட் கோட்டா. எல்லாமே டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலியமா தான். இது ஒரு கோஎஜ் காலேஜ், அதாவது பசங்க பொண்ணுங்க 2 பேருமே சேர்ந்து படிக்கலாம். இப்போ அப்ரூவல்ஸ் விஷயத்துக்கு வருவோம். இது ரொம்ப முக்கியம். இங்க இருக்கிற எல்லா யூஜி ப்ரோக்ராம்ஸ்க்கும் ஏஐசிடி அப்ரூவல் இருக்கு. அதுவும் 2025-26 வரைக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 2023ல நாக் கிட்ட இருந்து ஏ கிரேட் வாங்கியிருக்காங்க. இது சும்மா இல்ல, ஒரு காலேஜோட குவாலிட்டிக்கும் வசதிகளுக்கும் கிடைக்கிற ஒரு பெரிய அங்கீகாரம். ஓகே, இப்போ எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான கேள்வி, இங்க என்னென்ன பிரான்ச்லாம் இருக்கு வாங்க பார்க்கலாம். டிஎன்ஏ 2026 அட்மிஷனுக்கு இங்க மொத்தம் 7 பிரான்ச்சஸ் ஆஃபர் பண்றாங்க. இதுல பாருங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்க்கு தான் அதிகபட்சமா 240 சீட்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்க்கும் சரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனுக்கும் சரி தலா 120 சீட்ஸ் இருக்கு. ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா? இவங்க லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. அதுக்கு உதாரணம் தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸும் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கும். இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில இதுக்கெல்லாம் தான் பெரிய டிமாண்ட். சோ இந்த மாதிரி நியூ ஏஜ் பிரான்ச்சஸ் இங்க இருக்கிறது மாணவர்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். அப்போ டோட்டலா டிஎன்ஏ மூலமா மட்டும் 660 இன்ஜினியரிங் சீட்ஸ் இங்க இருக்கு. இது ஒரு நல்ல கவுண்ட் தான் இல்லையா? சரி, படிப்பு, கோர்ஸ் எல்லாம் ஓகே. ஆனா படிச்சு முடிச்சதும் வேலை கிடைக்குமா? எவ்ளோ சம்பளம் கிடைக்கும்? வாங்க இப்போ பிளேஸ்மெண்ட்ஸ் பத்தி பாப்போம். சமீபத்துல படிச்சு முடிச்ச பேட்சுக்கு ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் வருஷத்துக்கு 4-5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருந்திருக்கு. ஒரு ஃப்ரெஷருக்கு இது ஒரு நல்ல ஸ்டார்டிங் சேலரி. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு வருஷமும் 100க்கும் மேற்பட்ட கம்பெனிகள் ஸ்டூடெண்ட்ஸ வேலைக்கு எடுக்கிறதுக்காக நேரடியா கேம்பஸ்கே வராங்க. சரி, என்ன மாதிரி கம்பெனிகள் வராங்கன்னு கேட்டீங்கன்னா, காக்னிசன்ட், இன்ஃபோசிஸ், விப்ரோ, டிசிஎஸ், ஆக்சென்ச்சர், ஏன் ஜோஹோ மாதிரி பெரிய ப்ராடக்ட் கம்பெனிகள் கூட ரெகுலரா இங்க இருந்து ஆட்களை எடுக்கிறாங்க. இந்த மாதிரி டாப் கம்பெனிஸ் லிஸ்ட்ல இருக்கிறது மாணவர்களோட கெரியருக்கு ஒரு நல்ல அஸ்திவாரம். பிளேஸ்மெண்ட்ஸ் மட்டும் போதுமா? படிக்கும்போதே ரிசர்ச், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் எல்லாம் வேண்டாமா? அதுக்கு இங்க என்ன வசதிகள் இருக்குன்னு பார்க்கலாம். ரிசர்ச்ல இந்த காலேஜ் ரொம்பவே ஆக்டிவா இருக்காங்க. சும்மா சொல்லல, டிஎஸ்டி, ஏஐசிடிஇ, எம்எஸ்எம்இ மாதிரி கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் கிட்ட இருந்து 20க்கும் மேற்பட்ட ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஃபண்டிங் வாங்கியிருக்காங்க. இது ஒரு பெரிய விஷயம். ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் ஃபேக்கல்டி பேர்ல பல பேட்டர்ன்ஸ் கூட இருக்கு. புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண இங்க இன்ஸ்டிடியூஷன் இன்னோவேஷன் கவுன்சில்னு ஒன்று ஆக்டிவா இருக்கு. இதனால தியரி மட்டும் இல்லாம பிராக்டிக்கல் நாலேஜும் நல்லா டெவலப் ஆகும். சரி, அகாடமிக்ஸ், பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கும்? மத்த வசதிகள் என்னென்ன இருக்கு அதையும் தெரிஞ்சுக்கலாம். வெளியூர்ல இருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹாஸ்டல் வசதி ரொம்ப முக்கியம். இங்க பசங்களுக்கும் சரி பொண்ணுங்களுக்கும் சரி தனித்தனியா செக்யூரான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. கேம்பஸ் பாத்தீங்கன்னா சுமார் 12 ஏக்கர்ல இருக்கு. டிரான்ஸ்போர்ட் பத்தி கவலையே வேண்டாம். சென்னை, திருவள்ளூர்னு கிட்டத்தட்ட 20 ரூட்ல காலேஜ் பஸ் போகுது. ட்ரெயின்ல வர்றவங்களுக்கு பக்கத்திலே பொன்னேரி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. ஒரு 7 கிலோமீட்டர் தூரம் தான். மெஸ்ஸ பொறுத்த வரைக்கும் வெஜ், நான்வெஜ் 2 ஆப்ஷனுமே இருக்கு. நம்ம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த காலேஜோட ஒட்டுமொத்த சாதனைகள் என்ன, அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் கிடைக்கும்னு பாப்போம். மறுபடியும் ஒரு தடவை ஹைலைட்ஸ் பாத்திரலாம். முக்கியமா சொல்லணும்னா என்ஏஆசி ஏ கிரேட், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கிட்டேந்து வாங்கின நிறைய ஃபண்டட் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ், இதெல்லாம் தாண்டி அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ்லயும் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க.
இது எல்லாமே இந்த காலேஜோட தரத்துக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. ஃபீஸ் ஒரு பெரிய கவலையா இருக்கலாம், ஆனா தகுதியுள்ள மாணவர்களுக்கு இங்க நிறைய கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்குது. எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி, டிஎன்சி, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப்னு இது மாதிரி பல திட்டங்கள் இருக்கு. இது கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸோட ஃபைனான்ஷியல் பாரத்தை கொஞ்சமாவது குறைக்கும். ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், நாங்க கொடுத்த எல்லா தகவல்களும் காலேஜோட ஒபிஷியல் வெப்சைட் மற்றும் கவர்மெண்ட் போர்ட்டல்ஸ்ல எடுத்ததுதான். ஆனா நீங்க அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடி லேட்டஸ்ட் டீடைல்ஸ ஒரு தடவை நீங்களே செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இதே மாதிரி இன்னும் பல இன்ஜினியரிங் காலேஜஸ் பத்தி தெரிஞ்சுக்க profsam.com விசிட் பண்ணுங்க. 12ஆம் வகுப்புல இருந்து இன்ஜினியரிங் முடிவுகள் வரை இதுதான் உங்க உண்மையான வழிகாட்டி.